வெல்கம் கைஸ், வெல்கம் டு போனஸ்ட்ரீம் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டீஜர்ஸ் அடிஷன். 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸில் இந்த இன்டீஜர்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷனும் இருக்குது. இந்த வீடியோஸ் பார்த்து உங்களோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்டீஜர்ஸ் அடிஷன் பார்க்க போகிறோம். இன்டீஜர்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு. இன்டீஜர்ஸ் என்ன? பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சேர்ந்து தான் இன்டீஜர்ஸ். இப்போ ஜீரோக்கு ரைட் சைடு உள்ளதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோக்கு லெஃப்ட் சைடு உள்ளதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஜீரோவுக்கு நோ சைன், ஜீரோ பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. இப்போ இந்த இன்டீஜர்ஸை நம்ம ஒரு நம்பர் லைனாக ஃபார்ம் பண்ணும்போது ஜீரோக்கு ரைட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ் பார்த்தோம் இல்லையா? ஜீரோக்கு என்ன கிடையாது? சைன் கிடையாது. இப்போ ஒரு பையன் ஆர் யாரோ ஒருத்தவங்க ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணும்போது அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே பேக்கில் மூவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஜீரோவுக்கு ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். இப்போ இதே நம்பர் லைனை நம்ம வெர்டிக்கலாக வைக்கிறோம். இது கிரவுண்ட் லெவல். ஜீரோக்கு நேராக இருக்கிறது கிரவுண்ட் லெவல். நீங்கள் மேலே ஏற ஏற ஒரு மாடி ஏறுறீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இதெல்லாம் வந்து இன்க்ரீஸிங்கில் இருக்குது. ஸோ இது பாசிட்டிவ். இப்போ ஒரு மலையிலேருந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே போகிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம ஒரு குழி தோண்டுறோம், இல்லை ஒரு சீ லெவல், இது தண்ணிக்குள்ளே போகிறோம், டெப்த்து போகிறோம், உள்ளே ஆழமாக போக போக இதெல்லாம் நெகட்டிவ். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் ஃபார்வேர்டாக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பாசிட்டிவ், பேக்வேர்டாக மூவ் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ். இன்னொன்று அப், கிரவுண்ட் லெவலுக்கு மேலே அப் சைட் போகிறதா இருந்தால் பாசிட்டிவ், கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வரதா இருந்தால் நெகட்டிவ். இப்போல்லாம் மெட்ராஸ்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய மால்ஸில் உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் லிஃப்ட்டு போகும். லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருந்ததுன்னா மேலே வருவீங்க. கிரவுண்ட் லெவலுக்கு மேலே போகிறதுலாம் ப்ளஸில் இருக்கும் லிஃப்ட்டில். கிரவுண்ட் லெவல் கீழே பார்க்கிங் ஏரியாலாம் போகிறோம் இல்லையா, அண்டர் கிரவுண்டில் போகும்போது நெகட்டிவ்ஸில் வரும். இன்னொன்று ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களோட கெயின், பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுற கெயின்லாம் பாசிட்டிவ். சப்போஸ் லாஸ் ஆகுது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 100 டாய்ஸ் மேக் பண்ணுறாங்க. மேக் பண்ணும்போது ஒரு 10 டாய்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அது லாஸில் வரும். இல்லை பிஸ்னஸில் நிறைய லாஸ் கெயின் பார்க்குறோம் இல்லையா? ஸோ லாஸை மென்ஷன் பண்ணுறது நெகட்டிவ். ஓகேவா? இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நமக்கு மேக்ஸில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் போகலாம். இன்டிஜர்ஸ் அடிஷன் ஆன் நம்பர் லைன் பார்க்க போகிறோம். ஆட் அ பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர் பார்க்கணுன்னா நீங்கள் மூவ் டு ரைட், இன்க்ரீஸ், ரைட் சைடு மூவ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆட் அ நெகட்டிவ் இன்டிஜர். நெகட்டிவ் இன்டிஜர் ஆட் பண்ணும்போது மூவ் டு த லெஃப்ட். ஜீரோக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் நெகட்டிவ், அதெல்லாம் டிக்ரீஸிங் வேல்யூ. அதனால் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். ஒரு சம் பார்க்கலாம். 4 + 5. ஃபஸ்ட்டு நம்பரை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம். 0லேருந்து ஸ்ட்ரைட்டாக 4க்கு போயிடுங்க. பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? +5. இன்க்ரீஸிங் வேல்யூ. நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணணும். 4 வரைக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன? 5, 6, 7, 8, 9. 5 நம்பர்ஸ். 1, 2, 3, 4, 5. 9க்கு வருது. ஸோ 4 + 5, 9. தென் நெகட்டிவ் நம்பர் -3. அப்போ 0லேருந்து லெஃப்ட் சைடு வரணும். நெகட்டிவ்னாலே லெஃப்ட் சைடு வரணும். எகெயின் -6, அதுவும் டிக்ரீஸிங் வேல்யூ -6. ஸோ 3க்கு நெக்ஸ்ட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 4, 5, 6, 7, 8, 9. 1, 2, 3, 4, 5, 6. 6 வேல்யூஸ் வரணும். கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடுங்க. -9. தேர்ட் எக்ஸாம்பிள். 7 + -3. ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கிறோம். 7. -3 நெகட்டிவ். அப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். 7க்கு அடுத்த நம்பர்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3. உங்கள் நம்பர் லெஃப்ட் சைடு வரணும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 4. -5 ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸில் இருக்கு. இப்போ 0லேருந்து -5 வந்துடணும். தென் 5லேருந்து 2. நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் நீங்கள் லெஃப்ட் சைடு வரணும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணணும். இப்போ நம்பர் லைன் இல்லாமல் அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் பார்க்க போகிறோம். சேம் சைன் அப்படிங்கும்போது ஆட் த வேல்யூஸ்
and use the same sign. Different sign. அப்போ என்ன பண்ணணும், greater value minus lesser value and use the sign of greater value. இப்போ நீங்கள் இந்த கெயின் லாஸில் உங்களுக்கு பார்க்கணுன்னா ரெண்டுமே கெயினாக இருந்தாலும் ஆன்சர் உங்களுக்கு கெயின் தான் வரும், ரெண்டுமே லாஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் லாஸ் தான் வரும். ஒன்று கெயின் ஒன்று லாஸ் அப்படிங்கும்போது எது அதிகமோ அதான் இருக்கும். இப்போ கெயின் அதிகமாக இருந்தால் ஃபைனலி யூ கெட் கெயின் ஆன்சர், லாஸ் அதிகமாக இருந்தால் ஃபைனலி யூ கெட் லாஸ் ஆன்சர். இப்போ சம் போகலாமா? ஃபஸ்ட்டு சம் 4 + -11. இப்போ நெகட்டிவ் நம்பர் தான் பெருசாக இருக்குது. -11 இஸ் த நெகட்டிவ் நம்பர். ஸோ 11லேருந்து நீங்கள் 4 சப்ட்ராக்ட் பண்ணணும். யுவர் ஆன்சர் இஸ் 7. பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ் போகணும். இதே சம்மை நம்ம வேறு இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். எப்படின்னா 4 இந்த ரெண்டு சைனும் ரியாக்ட் பண்ணும். அதாவது ரெண்டுமே ப்ளஸ்னாலும் யூ கெட் ப்ளஸ், ரெண்டுமே மைனஸ்னாலும் யூ கெட் ப்ளஸ். எனி ஒன் இஸ் ப்ளஸ், டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வரும். நம்பர்ஸ் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இந்த சைன்ஸும் ரியாக்ட் பண்ணிக்கும். இப்போ இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது, ஆப்போசிட் சைன் ரெண்டும். அப்போ -11 அப் டு 6th 7th இந்த மாதிரி போடுவீங்க. 8th 9th அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சம்ஸ் வரும். ஸோ இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 வந்து பாசிட்டிவ் நம்பர், 11 வந்து நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் தான் பெருசாக இருக்குது. அப்போ உங்களோட ஆன்சர் -7. இந்த சம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போடுறத விட கெயின் லாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. இப்போ 4 rupees ஒருத்தருக்கு கெயின், ஆனால் 11 rupees லாஸ். அப்போ இதோட ரிசல்ட் ஃபைனலாக என்ன இருக்கும்? லாஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து கெயினை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 7 rupees அவருக்கு லாஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி சம் கெயின் லாஸ்ன்னு வச்சு போட்டிங்கன்னா இன்டிஜர் சம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், -10 ++ ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. இப்போ -10 இந்த ரெண்டு சிம்பிளும் ரியாக்ட் பண்ணி ப்ளஸ் வரும் 15. இப்போ இதில் பாசிட்டிவ் நம்பர் தான் பெருசாக இருக்குது. கிரேட்டர் வேல்யூ எது? பாசிட்டிவ். 15ல் 10 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 5. பிகர் நம்பரோட சைன் ப்ளஸ் சிம்பிள் போடணுன்ற அவசியம் கிடையாது, அது அண்டர்ஸ்டுட். ஒரு நம்பருக்கு ஃப்ரண்ட்டில் சைனே இல்லை அப்படின்னா அது ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம், பாசிட்டிவ்னு அர்த்தம். இது கெயின் லாஸ்ன்னு வச்சு பாருங்கள். 15 rupees கெயின், 10 rupees லாஸ். அப்போ கெயினில் 10 rupees லாஸ் போச்சுன்னா பேலன்ஸ் 5 rupees உங்களுக்கு கெயினில் தான் இருக்கும். -12 + -6 ரெண்டுமே சேம் சைன். அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். இப்போ இந்த சைன் ரியாக்ட் பண்ணும்போது ஆப்போசிட் சைன், ஸோ மைனஸ் தான் போடணும். ரெண்டுமே சேம் சைன் அப்படிங்கும்போது சேம் சைன். லாஸ்ட் கெயின் அந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ஏற்கனவே 12 rupees லாஸ் இருக்குது, இன்னொரு 6 rupeesம் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலாக 18 rupees நமக்கு லாஸ், அதனால் நெகட்டிவ் போடணும். இப்போ +7 + 14 ரெண்டுமே சேம் சைன். இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ, இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் +21, அதாவது பாசிட்டிவ் 21. 7 பாசிட்டிவ் சிம்பிள் போடணுன்ற அவசியம் கிடையாது. 14 21. லாஸ்ட் கெயின்னு பார்த்தோம்னா 7 rupees கெயின் இருக்குது. எகெயின் ஒரு 14 rupees கெயின் அது கூட ஆட் தான் ஆகுது. அப்போ உங்களுக்கு ரெண்டு சேர்ந்து டோட்டலாக கெயின் இன்க்ரீஸ் ஆகும். 21 rupees உங்களோட கெயின். தென் 5th சம் -8 + -3 + 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் சைன். ஸோ 8 + 3 -11 + 5. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். எகெயின் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணணும். -11 + 5. 11 தான் பெரிய நம்பர். ஸோ 11ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -6. பெரிய நம்பரோட சைன் மைனஸ். இல்லை, நம்ம இந்த ரெண்டு நெகட்டிவ் சைன்ஸ் பாசிட்டிவ் ரெண்டையும் ஒரே சிம்பிளாக மாற்றிட்டும் சம் போடலாம். ரெண்டு ப்ளஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் -6. நெக்ஸ்ட்டு சம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மாறி மாறி இருக்குது. இந்த சம்மை நீங்கள் 2 waysல போடலாம். நான் ரெண்டுமே போட்டு காட்டுறேன். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. -10 + 5. இப்போ -10 தான் பெரிய நம்பர். 10ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 5. 10ஓட சைன் மைனஸ் ப்ளஸ் -3 + 6. எகெயின் -5 -3ங்கும்போது ரெண்டு சேம் சைன். -8 + 6. 8 6 கம்பேர் பண்ணும்போது 8 வந்து பெரிய நம்பர், 6 வந்து ஸ்மால் நம்பர்.
இப்போ 8லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. -13. பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 11. இப்போ -13 + 11. இப்போ 13 தான் பெரிய நம்பர். பிகர் நம்பரோட சைன் நெகட்டிவ். ஸோ 13ல் 11 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 2 - 2. சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொன்னாலும் டிஃபரன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ்னாலும் 2 தான். இந்த ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறோம்னாலும் 2 தான். இப்போ -8 + 6 இருக்குது. 8க்கும் 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. பெரிய நம்பரோட சைன். டிஃபரன்ஸ் as well as subtraction both are same meaning. Here also same. இங்கே ஒரு -8 இருக்குது, இங்கே ஒரு -4 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எது பெருசோ அதுலேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி போடுறது ஒரு மெத்தட். இல்லை நான் வரிசையாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பண்ணிக்கலாம், அப்புறம் இது ரெண்டையும் பண்ணிக்கலாம். ஆன்சர் போடலாம். இப்போ 20 - 8, 20 பெரிய நம்பர், 8 சின்ன நம்பர். இப்போ ஒரு ஆன்சர் இஸ் +12. ப்ளஸ் 6 பெரிய நம்பர், 4 சின்ன நம்பர். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 2. பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ். ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 14. இது ஒரு மெத்தட். இல்லை இப்படியும் போடலாம். நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு கன்வீனியன்ட்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணுங்கள். 26 இது ரெண்டும் ப்ளஸ். ஸோ +26. இப்போ +26 ப்ளஸ் -12. இப்போ 26ல் 12 போச்சுன்னா 14. 14ஓட சிம்பிள் ப்ளஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.